தமிழகத்தின் தவிர்க்க முடியாத ஆளுமையாக விளங்கிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் விரிவான மற்றும் முழுமையான வாழ்க்கை வரலாறு இதோ. பிறப்பு மற்றும் இளமை பருவம். பிறப்பு ஆகஸ்ட் 25, 1952 அன்று மதுரையில் பிறந்தார். பெற்றோர் கே.என். அழகர்சாமி, ஆண்டாள் அழகர்சாமி. இவரது தந்தை மதுரையில் அரிசி ஆலை நடத்தி வந்தார். கல்வி பள்ளிப்பருவத்தில் படிப்பை விட விளையாட்டிலும் சினிமாவிலும் அதிக ஆர்வம் காட்டினார். 10ஆம் வகுப்பு வரை பயின்றவர். பின்னர் தனது தந்தை நடத்தி வந்த அரிசி ஆலையில் மேற்பார்வையாளராக பணியாற்றினார். அந்த சமயத்தில் மதுரையில் இருந்த ஏழை எளிய மக்களின் கஷ்டங்களைக் கண்டு வளர்ந்ததே பிற்காலத்தில் அவரை ஒரு சிறந்த கொடையாளராக மாற்றியது. சினிமா எனும் நெடிய பயணம் 1979 முதல் 2010 வரை. யாரும் எளிதில் நுழைய முடியாத சினிமா துறையில் தனது விடாமுயற்சியால் முத்திரை பதித்தார். ஆரம்பகால போராட்டங்கள். கருப்பு நிறம், சரியான வசீகர தோற்றமில்லை என பல விமர்சனங்களை சந்தித்தார். 1979 எம்.ஏ. காஜா இயக்கத்தில் இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக அறிமுகமானார். சாதனை நாயகன் 1980களில் விஜயகாந்த் ஒரு அசுர வேகத்தில் வளர்ந்தார். 1984ஆம் ஆண்டு மட்டும் 18 திரைப்படங்களில் நடித்து சாதனை படைத்தார். கேப்டன் உருவான விதம் 1991இல் வெளியான கேப்டன் பிரபாகரன் இவரது 100வது படம். இப்படம் இமாலய வெற்றி பெற்றதோடு அவருக்கு வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கும் கேப்டன் என்ற பெயரையும் பெற்றுத்தந்தது. முக்கிய மைல்கற்கள். புலன் விசாரணை 1990 ஒரு அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்தியது புலன் விசாரணை. சின்ன கவுண்டர் 1992 கிராமத்து நாயகனாக குடும்பங்களின் உள்ளம் கவர்ந்தார். ரமணா 2002 ஊழலுக்கு எதிரான போராளியாக நடித்து இளைஞர்களின் எழுச்சியாக மாறினார். நடிகர் சங்கத்தின் மீட்பர் 1999 முதல் 2004 வரை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தார். சங்கத்திற்கு இருந்த கோடிக்கணக்கான கடனை அடைக்க சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார். நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கி சங்கத்தை ஒரு கௌரவமான நிலைக்கு உயர்த்தினார். அரசியல் அவதாரம் மற்றும் தேமுதிக. மக்களுக்கு நேரடியாக சேவை செய்ய விரும்பி 2005இல் அரசியலில் குதித்தார். கட்சி தொடக்கம் செப்டம்பர் 14, 2005 அன்று மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். தனித்துவமான அரசியல் 2006 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 8% வாக்கு வங்கி பெற்று அனைவரையும் வியக்க வைத்தார். எதிர்க்கட்சி தலைவர் 2011இல் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 29 இடங்களை வென்று தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார். இது அவரது அரசியல் உச்சமாக கருதப்படுகிறது. மனிதாபிமானமும் பண்புகளும். அன்னதானம். விஜயகாந்த் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது உணவு. படப்பிடிப்பு தளத்தில் மேக்கப் மென் முதல் லைட்மேன் வரை அனைவரும் ஒரே தரமான உணவை சாப்பிட வேண்டும் என்ற முறையை இவரே கொண்டு வந்தார். கருப்பு எம்ஜிஆர் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி, மருத்துவ உதவி என வாரி வழங்கியதால் மக்கள் அவரை கருப்பு எம்ஜிஆர் என அழைத்தனர். விருதுகளும் கௌரவங்களும். பத்மபூஷன் 2024 கலை மற்றும் பொது சேவையில் அவர் ஆற்றிய பணிக்காக இந்திய அரசு மரணத்திற்கு பின் வழங்கிய மிக உயரிய விருது. கலைமாமணி 2001 தமிழ்நாடு அரசு வழங்கியது. சிறந்த நடிகருக்கான சிறந்த நடிகர் விருதுகள். சிறந்த நடிகருக்கான மாநில விருதும் மற்றும் பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றுள்ளார். இறுதி நாட்கள் மற்றும் மறைவு. கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் திரையிலும் அரசியலிலும் முன்பிருந்த சுறுசுறுப்பை இழந்தார். டிசம்பர் 28, 2023 அன்று சிகிச்சை பலனின்றி இயற்கை எய்தினார். அவரது மறைவு தமிழகமே கண்ணீர் வடித்த ஒரு நிகழ்வாக அமைந்தது. சென்னை தேமுதிக அலுவலக வளாகத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டு இப்போது அது ஒரு நினைவிடமாக போற்றப்படுகிறது.